அத்தியாயம் 87. அல்லியும் தாமரையும். போன அத்தியாயத்துல வானகரையில இருந்த பல யவனர்கள் பிரம்மானந்தருக்கு தெரியாம அங்கிருந்து கிளம்பி டைபீரியஸோட படையில சேர்ந்துகிட்டத பத்தி அல்லி கிட்டையும் பூவழகி கிட்டையும் சமநாடிகள் விளக்குறத பார்த்தோம். அதைத் தொடர்ந்து சோழ நாட்டோட நலன் பாதிக்கப்படுறப்போ அத பெரிய தீமையில இருந்து காப்பாத்த வேண்டிய அவசியம் வரப்போ அது சம்பந்தப்பட்ட பணியில இறங்கணும்னா அதுக்கு சோழ நாட்டு அரியணையில உட்கார போற அல்லியும் விதிவிலக்கு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே குகைக்குள்ள நுழைஞ்ச கரிகாலனோட முகத்தை ஏறெடுத்து பார்த்தா பூவழகி. அவன் முகத்துல உறுதியும் கவலையும் கலந்து இருந்ததை பார்த்து கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம நின்ன பூவழகி அல்லியோட முகத்தையும் பார்த்தா. அல்லியோட மனசுல இருந்த வேதனை மத்தவங்களுக்கு புரியலனாலும் பூவழகிக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. அதனால, வா இன்பவல்லி, வாருங்கள் அடிகளே, ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு குகைக்கு வெளியில போனா பூவழகி. பூவழகியும் மத்தவங்களும் போனதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரம் எதையும் பேசாம கரிகாலனை ஏறெடுத்து பார்க்காம தலை குனிஞ்சு பூமியையே பார்த்து நின்னுகிட்டு இருந்தா அல்லி. அவளோட மனநிலை கரிகாலனுக்கு புரிஞ்சிருந்ததுனால அவனே 2 அடி முன்னால எடுத்து வச்சு அவளோட 2 கைகளையும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் நின்னான். ஆனா அப்படி இறுக்கி பிடிச்சதுனால அவளோட வெண்மையான கை சிகப்பா மாறிச்சு. அத கவனிச்ச கரிகாலன், ஒரு சந்தேகம் அல்லின்னு சொன்னான். அல்லி தன்னோட முகத்தை தூக்காமலே, என்ன சந்தேகமாம்னு கேட்டா. அல்லி தாமரை ஆகுமா அல்லின்னு அவளோட உள்ளங்கைய பார்த்து கேட்டான் கரிகாலன். என்ன கேள்வி இதுன்னு கேட்டா அல்லி. பதில் சொல்னு சொன்னான் கரிகாலன். அவசியம் சொல்ல வேண்டுமா? சொல்லாவிட்டால்னு கேட்டா அல்லி. தண்டனை கிடைக்கும்னு சொன்னான் கரிகாலன். உங்கள் ராஜாங்கத்தில் எதற்கும் தண்டனைதான் போலிருக்கிறதுன்னு கேட்டா அல்லி. பொதுவாக கிடையாது அல்லி, ஆனால் இந்த ராஜாங்கத்துக்கு நான் வரும்போது தண்டனைதான் பல விதத்தில் கொடுப்பேன்னு சொன்னான் கரிகாலன். இந்த ராஜாங்கமான்னு கேட்டா அல்லி. ஆமாம், எனக்கு ராஜ்யங்கள் 2. ஒன்று நாடு சம்பந்தப்பட்டது, இன்னொன்று காதல் சம்பந்தப்பட்டது. இப்பொழுது கேட்டதற்கு பதில் சொல்னு சொன்னான் கரிகாலன். என்ன கேட்டீர்கள்னு கேட்டா அல்லி. அல்லி தாமரையாகுமா என்று கேட்டேன். அல்லி என்றால் வெள்ளை ராசிதானே அதிகம்னு சொன்னான் கரிகாலன். ஆமாம்னு சொன்னா அல்லி. தாமரையில்னு கேட்டான் கரிகாலன். சிவப்பு ராசி அதிகம்னு சொன்னா அல்லி. ஆகவே வெள்ளை அல்லி செந்தாமரை ஆகுமா என்று கேட்டேன்னு சொன்னான் கரிகாலன். ஆகாது, பதில் சொல்லிவிட்டேன், விடுங்கள் என்னைன்னு சொன்னா அல்லி. நான் ஆகும் என்று சொல்கிறேன்னு சொன்னான் கரிகாலன். எங்கே ஆகியிருக்கிறதுன்னு கேட்டா அல்லி. இதோ உன் உள்ளங்கையை பார்ன்னு சொல்லி அல்லியோட உள்ளங்கைய தூக்கி காட்டின கரிகாலன், இது சாதாரணமாக வெண்மையான அல்லி போல் இருக்கும். இப்பொழுது செந்தாமரை ஆகிவிட்டது பார், எத்தனை குங்குமச் சிவப்பாய் இருக்கிறதுன்னு சொன்னான். திரும்ப அல்லிய பார்த்து, அல்லி ஏன் தாமரை ஆகிறது தெரியுமான்னு கேட்டான் கரிகாலன். ஏன்னு கேட்டா அல்லி. மந்திரவாதியின் கைப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னான் கரிகாலன். அத கேட்ட அல்லி வெக்கப்பட்டு சிரிச்சா. திரும்ப கரிகாலன், அல்லி இதோ என்னை பார்ன்னு சொன்னான். அல்லி கொஞ்சம் உறுதிய வரவழைச்சுக்கிட்டு கரிகாலனை பார்த்து, மன்னவா கலங்காதீர்கள்னு சொன்னான். கலக்கம் ஏதும் இல்லைன்னு சொன்னான் கரிகாலன். பொய் சொல்லாதீர்கள், உங்கள் உள்ளத்தில் ஓடும் கவலை எனக்கு புரியாமல் யாருக்கு புரியும்னு தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு பேசினா அல்லி. ஆம் அல்லி, ஆமாம், என் மனம் ஒரு நிலையில் இல்லைன்னு ஒத்துக்கிட்டு பெருமூச்சு விட்டான் கரிகாலன். அபாயத்தில் என்னை பிடித்து தள்ளுவதை எண்ணி கலங்குவீர்கள். இந்த பணியில் நான் உயிரிழக்கவும் நேரிடும், அது உங்களுக்கும் தெரியும். இந்த உயிர் இனி போனாலும் எனக்கு துன்பமில்லை, இன்பம்தான்னு சொன்னா அல்லி. என்ன அப்படி சொல்கிறாய் அல்லி? என்னை விட்டு ஒரேடியாக பிரிந்து விடுவது உனக்கு இன்பமாகவா இருக்கிறதுன்னு கேட்டான் கரிகாலன். பிரிவு துன்பம்தான் மன்னவா, ஆனால் என் உயிரை இழப்பதில் துன்பமில்லை. என் இதய மன்னன் இணையற்ற சோழர் அரியணையில் அமர, அவர் கமலத் திருவடிகளில் குறுநில மன்னர் சிரங்கள் தாழ இந்த உயிரை அர்ப்பணிக்க முடியும் என்றால் அதைவிட எனக்கு இன்பம் வேறென்ன இருக்க முடியும்? உங்களுக்கு நாடு பெரிது, அதன் சேவைக்கு உங்கள் ராணியும் விலக்கல்ல என்றீர்கள். நான் அப்படி நினைக்கவில்லை. யாராவது என்னிடம் வந்து, உனக்கு சோழ நாடு முழுவதும் வேண்டுமா அல்லது உன் இதய காவலர் வேண்டுமா என்று வினவினால் தடையின்றி சொல்வேன், பின்னவர் வேண்டுமென்று. எனக்கு சோழ நாடு முக்கியமல்ல, ஏன் உலகமே முக்கியமல்ல. கற்புடைய மங்கையருக்கு கணவனை விட சிறந்த செல்வம் ஏதுமில்லை. ஆகவே உங்கள் கட்டளைப்படி போகிறேன். ஒருவேளை நான் நிறைவேற்ற செல்லும் பணியில் நான் இறந்துவிட்டால் என்றாவது ஒரு நாள் நினையுங்கள், அல்லி என்று ஒரு பேதை இருந்தாள் என்று சொல்லிட்டு ரொம்ப நேரம் மௌனமா இருந்தா அல்லி. திரும்ப தன்னோட உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு, பிரயாண உடைகளை போட்டுக்க,
குகையோட ஒரு மூலைக்கு போய், வெளியே இருங்கள் மன்னவா, பயணத்துக்கு தயார் செய்து கொண்டு வருகிறேன்னு சொன்னா அல்லி. அடுத்த வினாடி சோகம் தாங்க முடியாம வேகமா குகையை விட்டு வெளியில போனான் கரிகாலன். அவன் அவசரமா வெளியில போனத பாத்துக்கிட்டே நின்ன அல்லி கடைசியா பெருமூச்சு விட்டுட்டு பெட்டியில இருந்த உடைகளை எடுத்து பழையபடி உழவன் ஆடைய போட்டுக்கிட்டா. ஆடைகளை போட்டுக்கிட்டதும் தன்னோட மனசுல இருந்த கலக்கத்தை அடக்கிக்கிட்டு முகத்துல ஒரு நிதானத்தை வரவழைச்சுக்கிட்டு குகைக்கு வெளியில வந்தா அல்லி. அவ வந்த விதத்தை பார்த்து பூவழகியும் சமநாடிகளும் பிரமிச்சு போனாங்க. கரிகாலன் குகையில இருந்து நிலக்குலைஞ்சு வரத பார்த்த பூவழகியும் அடிகளும் அல்லியும் அப்படிதான் வருவான்னு நினைச்சு அவளை சமாதானப்படுத்த தயாரா இருந்தாங்க. ஆனா அல்லி உறுதியான முகத்தோட உழவன் உடையில கிளம்புறதுக்கு தயாரா வந்ததை பார்த்து 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அல்லி எந்த பணியை நோக்கி போறாளோ அந்த பணியில இருந்த அபாயங்களை முழுசா உணர்ந்திருந்த அடிகள் அவளோட திடமான நெஞ்ச உள்ளூர பாராட்டவும் செஞ்சார். பூவழகி அல்லிய பார்த்து, அல்லி, இது மகத்தான தியாகம் அல்லி, உன்னை நாடு மறவாதுன்னு அவளோட கைகளை பிடிச்சுக்கிட்டு சொன்னான். நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறேன் அக்கா. அது மட்டுமா, இது அவருக்கு நான் செலுத்த வேண்டிய கடமை அல்லவான்னு சொன்னா அல்லி. நீ அபூர்வ பிறவி அல்லி, உனக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? இந்த நாடுதான் என்ன கைமாறு செய்யப் போகிறது? புகார் பூரணமாக யவனர் ஆதிக்கத்துக்குட்பட்டுள்ள சமயத்தில் நீ அங்கு செல்கிறாய். உன் உயிருக்கு ஏதோ சொல்ல வந்த பூவழகி கவலை அதிகமாகி பேச முடியாம நின்னா. எந்த அபாயமும் நேரிடாத அக்கா, ஏற்கனவே நான் வேவு பார்த்த இடம்தானேன்னு தைரியம் சொன்னா அல்லி. அந்த இடம் முன்போல் இல்லை அல்லி, அது இப்பொழுது யவனர் கோட்டை. போர் முறைகளை நன்றாக அறிந்த டைபீரியஸின் வசம் இருக்கிறது. தவிர நீ குகைக்குள் இருந்த சமயத்தில் அடிகள் சொன்ன விஷயங்களும் எனக்கு பயத்தை தருகின்றனன்னு சொன்னா பூவழகி. அடிகள் என்ன சொன்னார்னு கேட்டா அல்லி. நீ புகார் நகரை மட்டுமல்ல, அதற்குள் அடங்கிய மருவூர் பாக்கத்தையும் பட்டினப்பாக்கத்தையும் மட்டுமல்ல, புகாரின் எதிரே கடலில் அடிக்கடி தோன்றி மறையும் மரக்கலங்களின் மர்மத்தையும் அறிய வேண்டுமாம்னு சொன்னா பூவழகி. அதை கேட்டு அல்லி ஒரு கணம் திகைச்சு போனாலும் அடுத்த கணமே தன்னை நிதானப்படுத்திக்கிட்டு, அக்கா, ஆபத்து ஏற்படுவதானால் அது நிலத்தில் ஏற்பட்டால் என்ன, நீரில் ஏற்பட்டால் என்னன்னு கேட்டா. அதை கேட்டு பூவழகியோட கண்கள்ல கண்ணீர் திரண்டுச்சு. அல்லி, என்ன சொல்வதென்றே எனக்கு புரியவில்லைன்னு சொன்னா பூவழகி. அக்கா, ஒரு உபகாரம் செய்வாயான்னு கேட்டா அல்லி. சொல் அல்லின்னு சொன்னா பூவழகி. ஒருவேளை நான் இம்முறை எதிரிகளிடம் சிக்கிக் கொண்டு என் உயிர் போகுமானால் நீ ஏதோ சொல்ல வந்த அல்லிய தடுத்து, போதும் போதும் நிறுத்து, என்னால் தாங்க முடியாதுன்னு சொன்னா பூவழகி. அக்கா, பெண் இதயம் பெண்ணுக்குத்தான் தெரியும், அதனால்தான் சொல்கிறேன். இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் மறுக்காதே. ஒருவேளை நான் உயிர் துறந்தால் மன்னவர் மனம் உடைந்து போகும். அதற்கு வேறொருத்தியை துணை சேர்த்து உடைந்த மனத்தினை நீ ஒட்ட வைக்க வேண்டும். இது அல்லியின் வேண்டுகோள் மட்டுமல்ல, உயிருடன் இருந்தால் பிற்காலத்தில் சோழ நாட்டு ராணியாகக் கூடிய நாங்கூர்வேலின் மகளது கட்டளையும் கூடன்னு சொல்லிட்டு கரிகாலனை பிடிச்சு கொண்டு வந்த ஒரு குதிரை மேல ஏறி அடிகள் தன்னை தொடர்ந்து வரக்கூட காத்துக்கிட்டு இருக்காம குதிரைய தட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பினா அல்லி. அல்லியையே ஒத்து பாத்துக்கிட்டு இருந்த கரிகாலன் பெருமூச்சு விட்டான். அவன் அடிகளை பார்த்து, சீக்கிரம் செல்லுங்களேன் அடிகளே, பேச்சு எதுவும் வேண்டாம்னு கண்டிப்பா சொல்லிட்டு வேற திசையில வேகமா போனான். அடிகளும் உடனே கிளம்பி காட்டோட முகப்புல அல்லிய சந்திச்சார். சிறிது நேரமாகிவிட்டது அல்லின்னு சொன்னார் அடிகள். பாதகமில்லைன்னு சர்வசாதாரணமா சொல்லிட்டு அவரை எதுவும் பேச விடாம குதிரைய நடத்தினா அல்லி. பல இடங்கள்ல தங்கியும் மறைஞ்சும் காவிரிய புகாருக்கு ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே கடந்து தென்புறமா பயணம் செஞ்சு அடுத்த நாள் இரவு வானகரைய அடைஞ்ச அல்லியையும் அடிகளையும் உச்சி மாளிகையோட வாசல்ல சந்திச்ச பிரம்மானந்தர், அல்லி, நல்ல சமயத்தில் வந்தாய், வா உள்ளே, செய்தி சொல்கிறேன்னு சொன்னார். உள்ள போனதும் உலகமே புரண்டாலும் எந்த கவலையையும் காட்டாத பிரம்மானந்தரோட முகத்துல பெருத்த கவலை படர்ந்து இருந்ததை கவனிச்சா அல்லி. அவர் பேச ஆரம்பிச்சதும் தங்களை நோக்கி இருந்த அபாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அல்லி திகில் பிடிச்ச மாதிரி உக்காந்திருந்தா. அடுத்து நடக்க போறது என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.